கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 3:20. சிறப்பூசணங்களையும் பாத சரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும். ஆம், இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது மார்க்கச்சைகளையும் என்று பார்க்கிறோம். நேற்றைய தினத்துல இந்த கச்சையை குறித்த சில தலையங்கத்தையும் சில ஓமைகளையும் அதனுடைய சில விளக்கங்களையும் உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள கிருபை தயை செய்தார். நேற்று சொன்னதை போலவே அது இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். அந்த வார்த்தையின்படி 2ஆம் நாளாகிய இன்றைக்கும் இந்த கச்சையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. முதலாவதாக ஒரு கச்சையை குறித்து நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட கிரியை செய்வதாக. அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி. இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு ஒரு கச்சையை குறித்து பார்க்கிறோம். இதற்கு பெயர் வார்க்கச்சை என்று வேதம் சொல்லுது. கச்சையிலேயே கச்சை, வார்க்கச்சை. இந்த வார்க்கச்சையை யார் அணிந்திருந்தார்கள் என்று பார்க்கும்போது எலியா என்கிறதான ஒரு தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. சோதரம் இந்த வார்க்கச்சையை அணிந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் இந்த வார்க்கச்சை என்பது எப்படிப்பட்டது? இந்த வார்க்கச்சை எதை குறிக்கிறது? மார்க்குவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். மார்க்கு 1:6. யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த வார்க்கச்சை என்பது எதை குறிக்கிறது? இந்த மார்க்கு 1:6 சொல்லுகிறது, அவன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாய். வார்க்கச்சையை கட்டி கொண்டவன். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, முதலாவது நாம் பார்த்தது எலியா கட்டியது. 2வது நாம் இங்க பார்ப்பது யோவா ஸ்நானகன் கட்டியிருக்கு. இந்த எலியாவுக்கும் யோவா ஸ்நானகனுக்கும் ஏக சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது கூட அநேகர் அவரை இயேசு என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவுக்கு பதிலாக சிலர் இவன் எலியா என்றார், வேறு சிலர் இவன் யோவான் என்று சொன்னார்கள், இன்னும் சிலரோ இவன் ஆபிரகாம் என்று சொன்னார். இதிலே அன்றைக்கிருந்த யூதர்கள் இணைத்து பேசினது இயேசுவை எலியாவோடும் யோவானோடும். இப்ப இந்த 2 பேருடைய உடுப்பை பாருங்கள், 2 பேருடைய வஸ்திரத்தை பாருங்கள். குறிப்பாய் 2 பேரும் இடுப்பிலே கட்டி கொண்டிருக்கிறதை பாருங்கள். அது எலியாவும் வார்க்கச்சை தான் கட்டியிருக்கிறார், யோவா ஸ்நானகனும் வார்க்கச்சையை தான் கட்டியிருக்கிறார்.
அப்போ இந்த வார்க்கச்சை என்பது இடுப்பிலே கட்டப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. இந்த இடுப்பு என்பது சாதாரணமானது கிடையாது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தானியேலின் நாட்களிலே ஒரு ராஜாவுக்கு தரிசனம் விவரிக்கப்பட்ட போது சோத்திரம் அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது என்று பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் தீர்க்க தரிசனத்தை கேட்க 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 அவனுக்குள் பயமும் நடுக்கமும் உண்டானது. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தானியேல் 5:6. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவருடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவருடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவருடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. இந்த வார்க்கத்தை ஓசத்திரம் இடுப்பில் கட்டக்கூடியது. ஏன் இடுப்பில கட்டுறாங்க அப்படின்னாக்கா, அந்த நாட்களிலே அது பரிசுத்தவான்களும் தேவனுடைய மனிதர்களும் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களும் கட்டாயம் இந்த இடுப்பிலே வார்க்கச்சையை கட்டியிருப்பார்கள். அதற்கு 2 காரணத்தை நான் சொல்ல முடியும். ஒன்று, எலியா ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற மனுஷன். 2வது, யோவா ஸ்நானகன் ஒரு காப்பு மனுஷனை போலவும் தேசத்தை விட்டு பட்டணத்தை விட்டு தன் வீட்டை விட்டு அவன் வனாந்தரத்திலே வனாந்தரவாசியாயிருந்தது. இப்ப இந்த 2 பேர் எலியா ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அல்லது ஆவியின் மண்டலத்திலே கடந்து செல்லும் போது அங்கு வஸ்திரங்களில் மாற்றங்கள் வரலாம். அதே போல யோவா ஸ்நானகனுடைய வாழ்க்கையும் அவன் ஒட்டக மயிர் உடையை தடுத்திருந்ததுனால அந்த உடை கலன்று விடாதபடிக்கு இறுக்கமாய் கட்டுவதற்கு இந்த வார்க்கச்சை பயன்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாகும். ஒருவேளை இந்த வார்க்கச்சை கட்டப்படாவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால், இந்த தானியேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறபடி அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. இன்றைக்கு இருக்கிற பேண்ட் ஷர்ட், இன்றைக்கு இருக்கிற அந்த லூப் போடுறது, இன்றைக்கு இருக்கிற ஊக்கு போடுறது, பட்டன் சிஸ்டம் எல்லாம் அன்றைக்கு கிடையாது. ஒரு முடிச்சு ஒரு கயர் தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் இதை பயன்படுத்தினாங்க. அப்படியானால் இந்த வார்க்கச்சை என்பது ஆவிக்குரிய ரீதியிலே எதை காண்பிக்கிறது? இந்த வார்க்கச்சை என்பது நமக்கு எதை விவரிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வார்க்கச்சை இடுப்பிலே கட்டப்படும். இந்த இடுப்பு என்பது ஒரு மனுஷருடைய சரீரத்தின் நடு மைய பகுதியை காண்பிக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம், அந்த நடு மைய பகுதியில வார்க்கச்சை கட்டப்படுவது என்பது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நடு வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த நடு மைய பகுதி என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் நடு ஜீவியத்தை காண்பிக்கிறது. அந்த நடு ஜீவியம் எது? ஒரு மனுஷனுடைய பிறப்பின் வர்த்தமானத்தை 3ஆக பிரிக்கலாம். முதலாவது குழந்தை பருவம், 2வது வாலிப பருவம், 3வது முதிர் பருவம். இதுல குழந்தை பருவம் சோத்திரம் அது குழந்தைத்தனமாகவே போய்விடும். முதிர் பருவம் நமக்கு பக்குவம் வந்துவிடும். ஆனால் இந்த நடுப்பகுதியாகிய வாலிப பருவம் இருக்கு பாருங்க, அங்கதான் இந்த வார்க்கச்சை கட்டப்பட வேண்டியதா இருக்கு. நிறைய இடத்துல நிறைய பேர் ஜீவியத்துல இந்த வாலிப பருவத்துலதான், வாழ்க்கையின் நடு பருவத்துலதான் அவங்க திசை மாறுறாங்க, வழி மாறுறாங்க, சூழ்நிலை மாறுது, அவங்க பழக்க வழக்கங்கள் மாறுது, நடவடிக்கை மாறுது, அந்தரங்க போராட்டம் வருது, சரீர போராட்டம் வருது, பலதரப்பட்ட சோதனைகள். அப்போ இந்த வார்க்கத்தை இடுப்பிலே கட்டப்படும். அது தளர்ந்து போய்விடக் கூடாது மகனே மகளே. இந்த வார்க்கத்தை மட்டும் இடுப்பிலே கட்டப்படுகிற தன்மை தளர்ந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்க
சரீரத்தின் உள்ளார்ந்த பகுதியிலே, உள் உறுப்புகளிலே அல்லது உங்களுடைய அவயவங்களிலே எதிர்மறையான போராட்டங்கள் வந்துருச்சு, எதிர்மறையான சோதனைக்கு நீங்க உட்பட ஆரம்பிக்கிறீங்க, உங்களை அறியாமலேயே சில சிக்கல்ல போய் சிக்க போறீங்க என்று அர்த்தம். அப்படி வழியில சிக்கக்கூடாது, வழியிலே மாட்டக்கூடாது, எந்த விதமான இடர்பாடு வரக்கூடாதுன்னா இந்த வார்த்தை எலியாவின் இடுப்பிலும் யோவா ஸ்நானகருடைய இடுப்பிலும் நன்றாய் கட்டப்பட்டு இருந்ததை போல நம்முடைய ஜீவியம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அது குறிப்பாய் வாலிபர். இந்த எலியாவுக்கும் யோவா ஸ்நானகனுக்கும் இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் என்றால், இந்த ரெண்டு பேருமே விவாகம் முடிக்காதவர்கள். எலியாவுக்கும் விவாகம் என்கிற திருமண வைபவம் நடக்கல, யோவா ஸ்நானகனுக்கும் திருமணம் என்கிற விவாக வைபவம் நடக்கல. இவங்க ரெண்டு பேருடைய ஜீவியத்தை நீங்க நல்லா உய்ந்து ஆய்ந்து பார்த்தாக்கா, இவர்கள் கர்த்தருக்காக மனிதர்களுக்கு ஊழியம் செய்யல, இவர்கள் கர்த்தருக்காகவே ஊழியம் செய்தார்கள். ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களாக இருந்தார்கள். மற்ற ஊழியக்காரர்களை விட இந்த ரெண்டு பேருடைய ஊழியங்கள் பயங்கர வித்தியாசம். இவர்களுடைய ஊழியத்தை வேறு எந்த மனிதர்களோடு ஒப்பிட முடியாது. மோசையின் ஊழியத்தை எடுத்தாக்கா முழுக்க முழுக்க மனிதர்களோடும் மனுஷிகளோடும் தான் அவருடைய ஊழியம் இருந்தது. ஆனா எலியாவின் ஊழியம் ஒரு பக்கம் ஏசபேல், யோசபாத்து மற்றும் எலிசா பலர் இருந்தாலும், இந்த எலியாவின் ஜீவியம் எப்ப பார்த்தாலும் கர்த்தரை குறித்த வைராக்கியம், கர்த்தரை குறித்த சவால், கர்த்தரை குறித்த சத்தியம், கர்த்தரை குறித்த ஜீவியம் தான். இதேதான் யோவா ஸ்நானகனிடத்தில் இருந்தது. இதுல பைபிள்ல யோவா ஸ்நானகனை குறித்து சொல்லணும்னா, இவன் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் படைத்த மனுஷன். யாரு? யோவா ஸ்நானகன். ஏன் யோவா ஸ்நானகன் கின்னஸ் ரெக்கார்ட் படைத்தார் அப்படின்னு சொல்றேன்னாக்கா, பைபிள்ல வேற யாருமே சாதிக்க முடியாத ஒரு சாதனையை படைத்தவர் இந்த யோவா ஸ்நானகன். இயேசு கிறிஸ்து கூட செய்யாத ஒரு ஊழியத்தை இவர் செய்தார். அப்படி என்ன கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சார்? அப்படி என்ன பெரிய ஊழியத்தை செஞ்சார்னாக்கா, வெரி வெரி சிம்பிள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எனக்கு ரொம்ப சவால் மிகுந்த வார்த்தை, வாசிக்கிறேன். அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. யூதயா தேசத்தில் இருக்கிற அனைவரும் இந்த யோவா ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எருசலேம் நகரத்தில் இருக்கிற எல்லா மார்க்கத்தாரும் இந்த யோவா ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்றார். இந்த வார்த்தை அங்கு குறிப்பிட்டு சொல்ற அனைவரும், யாவரும், யூதயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும். இப்போ இங்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த வசனத்துல அவனிடத்தில் போய், இவன் போய் காஸ்பல் சொல்லி அவங்கள கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி, ஐ வாஷ் பண்ணி, கூல் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து பேப்டிசம் கொடுக்கல. ஆனா அவனை தேடி வருகிறாங்க. நான் அதுதான் சொன்னேன், ஒரு தேசத்தையே ஞானஸ்நானத்துக்குள் நடத்தின, ஒரு பட்டணத்தையே ஞானஸ்நானத்துக்குள் நடத்தின, எல்லாரையும் தன்னை தேடி வர வைத்த ஒரு கிருபை பெற்ற மனுஷன் இந்த யோவா ஸ்நானகன். அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம், இந்த இடுப்பிலே கட்டியிருந்த வார்க்கச்சை. அது ஒரு கட்டுப்பாடான ஜீவியத்தை காண்பிக்கிறது. தனக்குத்தானே சில நிபந்தனைகளை நியமித்துக் கொண்டு அதன்படி ஒரு பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை வாழ்வதை குறிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்திலே இந்த வார்க்கச்சை அனுபவம் இருக்குதா? இந்த கட்டுப்பாடு இருக்குதா?
ஓ சோத்திரம், உங்களுக்கு நீங்களே சில நியமங்களை நியமித்துக் கொண்டு நான் அதை மீற மாட்டேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை உங்களால் வாழ முடியுதா என்று பாருங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறது முதலாவது வார்க்கட்சி. இந்த வார்க்கட்சி எலியாவை நேர தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போனது. யோவா ஸ்நானகனை நேராய் கிறிஸ்துவிற்கு வழிகளை ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை கொடுத்தது. இந்த 2 பேருக்கும் இந்த வார்க்கத்தை 2 அற்புதமான ஊழியத்தை படைத்துக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நீ ஒழுங்காயிரு, நீ சரியாயிரு, அவ சரி கிடையாது, இவன் ஒரு உருப்படி கிடையாது, அவன் வெளியில பார்க்கதான் வெள்ளைக்கு வெள்ளை, உள்ள பார்த்தா 1 நம்பர் சாக்கடை, ஏன்னா அவன் கூட படுத்திருந்தவன் நானு, அவங்க கூட சாப்பிட்டவன் நானு, இவ கூட ஊருக்கு போயிட்டு வந்தவன் நானு, அதனால அவங்கள பத்தி எனக்கு தெரியும், அவங்கள பத்தி பேசாதீங்கன்னு சொல்லி நீங்க மற்றவர்களை பழி சுமத்துவதும், மற்றவருடைய குறைகளை வெளிப்படுத்துவதும், மற்றவர்களை மட்டும் தட்டுவதெல்லாம் விட்டுட்டு முதலாவது செய்ய வேண்டியது உங்களுடைய இடுப்பிலே மார்க்கத்தை இருக்குதா என்று பாருங்க. உங்களுடைய ஜீவியம் கட்டுப்பாடோடு இருக்கிறதா என்று பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எலியாவை போலவும் யோவா ஸ்நானகனை போலவும் இருக்கிறதா என்று பாருங்க. ஒன்று நீங்கள் பரலோகத்துக்கு போங்க, இல்லாட்டி கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. இதுதான் இந்த மார்க்கத்தையின் அற்புதமான கிருபையின் சக்தி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2வதாக இன்னொரு கற்றையை உங்களுக்கு வேதத்தில் இருந்து காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரேமியா 13:1 வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கற்றையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கற்றையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு 2வதாக ஒரு கற்றையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த கற்றைக்கு என்ன பேர்னாக்கா சணல் கற்றை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. சணல் கற்றை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சணல் கற்றை என்பது என்ன? இந்த சணல் கற்றை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த சணல் கற்றையை குறித்து நாம் பார்க்க வேண்டுமானால் முதலாவது சணல் என்பதை குறித்து பார்க்க வேண்டும். இந்த சணல் என்பது எதை விவரிக்கிறது? சோதரம், கர்த்தர் நல்லவன். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். தானியேல் 12:6. சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, அந்த ஆச்சரியமானவர்களின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். ஆம், இந்த 2வது கற்றையை பார்க்கிறோம். இந்த கற்றைக்கு பெயர் சோதரம், சணல் கற்றை. இந்த சணல் கற்றை என்பது எதை குறிக்கிறது? ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களும் உடுத்திக் கொள்ளுகிற வஸ்திரத்தின் ஒரு பகுதி தான் இந்த சணல் கற்றை. அவர்கள் சணல் வஸ்திரம் தரித்து கொண்டார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. என் கண்களை ஏறெடுத்து சணல் வஸ்திரம் தரித்து. அப்போ இந்த சணல் கற்றை என்பது தேவனுடைய மனுஷர்கள் உடுத்துகிற நல்ல வஸ்திரங்களில் ஒன்று இந்த சணல் கற்றையும் ஒன்று. அப்போ இந்த சணல் கற்றை என்பது எதை காண்பிக்கிறது? அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. இந்த சணலை குறித்த அருமையான ஒரு வேதத்தின் விளக்கம் நமக்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 42வது வசனம்.
யாத்திரையாகமம் 28:42. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஆமென். இப்போ இரண்டாவது கற்றை சணல் கற்றை. அந்த சணல் கற்றை என்பது அது தேவ மனிதர்கள் உடுத்துகிற வஸ்திரங்களின் ஒரு பகுதி. அந்த வஸ்திரம் எதற்குரிய வஸ்திரம் என்று சொன்னால், யாத்திரையாகமம் 28:42 சொல்லுகிறது, நிர்வாணத்தை மூடும்படி. நிர்வாணத்தை மூடும்படி. ஓ, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்களுக்கு நிறைய நிபந்தனைகளை ஆண்டு கொடுத்திருந்தான். நீ சாதாரணமா ஆலயத்துக்குள் வர முடியாது, நினைக்கிற போதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்க முடியாது, நீ விரும்பினா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காலடி வைக்க முடியாது. அதற்கென்று ஒரு நாள் உண்டு, அதற்கென்று ஒரு முறைமை உண்டு. உள்ளே வரும்போது கால்களை கழுவி விட்டு வரணும், அப்புறம் பலி செலுத்திட்டு வரணும், அப்புறம் உள்ள வந்து மூன்றாவது தான் நீ சோத்திர தூபம் காட்ட வேண்டும். இப்படி எல்லாம் நிறைய நிபந்தனைகள் ஆசாரியர்களுக்கு கர்த்தர் நியமித்திருந்தார். அதுல ஒரு நிபந்தனை என்னன்னா, இந்த பலிபீடத்துல ஏறணும். ஆசாரியர்கள், ஊழியர்கள், லேவியர்கள் பலிபீடத்துல ஏறணும். போது அவங்க கால்கள் படிக்கட்டுகள் மேல், ஒரு படிக்கட்டு, 2 படிக்கட்டு, 3 படிக்கட்டு என்று படிக்கட்டுகள் மேல் ஏறுவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ பலி செலுத்துவதற்காகவும் தூபம் காட்டுவதற்காகவும் என்னை ஆராதிப்பதற்காகவும் நீ படிக்கட்டுகளின் மேல் ஏறும்போது உன் நிர்வாணத்தின் நிழல் கூட கீழே காணக்கூடாது. நிர்வாணம் கீழே தரையில தெரிகிறதில்ல, நிர்வாணத்தின் நிழல் கூட காணக்கூடாது. அந்த அளவுக்கு நீ நிர்வாணத்தை மூடினவனாய் இருக்க வேண்டும். அதனுடைய சோத்திரம், அந்த ஷேடோ, அந்த நிழல் கூட இல்லாதபடிக்கு நீ கவனமாய் இருக்க வேண்டும். இப்போ இந்த சணல் கற்றை என்பது ஒரு மனுஷனை எங்க கொண்டு போகுது பாருங்க. இங்கு இந்த சணல் கற்றை, ஓ, தானியேலின் நாட்களில் பார்க்கிறோம். இந்த தானியேலின் நாட்களில் காணப்படுகிற இந்த கற்றை என்பதும், எரேமியாவின் நாட்களில் காணப்படுகிற இந்த சணல் கற்றை என்பது ஒரு பரிசுத்தவானுடைய, பரிசுத்தவாட்டியுடைய ஜெப ஜீவியத்தையும் தரிசன ஊழியத்தையும் காண்பிக்கிறது. திரும்பவும் சொல்றேன், சணல் கற்றை என்பது ஒரு பரிசுத்தவானுடைய, ஒரு பரிசுத்தவாட்டியினுடைய ஜெப ஜீவியத்தையும் தரிசன ஊழியத்தையும் காண்பிக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த சணல் வஸ்திரத்தை அணிந்த போது தான் அங்கு தானியேல் நல்ல அருமையான ஒரு ஜெப வீரனாய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை, கிருபை உண்டாகும். அப்படி ஜெபிக்க 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 தானியேலுக்கு அருமையான தரிசனங்கள் கிடைக்கும். முதலாவது நாம் வார்க்கத்தையை பார்த்தோம். அந்த வார்க்கத்தை ஒரு பரிசுத்தவானை பரலோகத்துக்கும், ஒரு பரிசுத்தவானை இயேசுவின் வழிகளை ஆயத்தப்படுத்தவும் கொண்டு போனோம். இங்கு இரண்டாவதாக பார்க்கிறோம் சணல் கற்றை. இந்த சணல் கற்றை பரிசுத்தவானை ஜெபத்துக்குள்ளும், ஓ, தேவனுடைய தரிசன ஊழியத்திலும் கொண்டு போகிறோம். இதுல பாருங்க, இந்த கற்றை என்பது 2 காரியத்தை. முதலாவது ஒரு அந்த வார்க்கற்றையில 2 பேரை பார்த்தோம். 2 பேரும் ஒருத்தர் பரலோகத்துக்கு, ஒருத்தர் இயேசுவின் ஊழியத்தை ஆயத்தப்படுத்துவது. அந்த 2 அனுபவத்தை காண்பி. இங்கேயும் கர்த்தர் நல்லவன். 2 தரிசனத்தை பார்க்கிறோம். ஒன்று பரிசுத்தவானுடைய ஜெபம், பரிசுத்தவானுடைய தரிசன ஊழியம். இது ஏன் அந்த 2 வருதுனாக்கா, இந்த கற்றைக்கு என்றைக்கும் ஒரு பகுதி கிடையாது, இது 2 பகுதி நிறைந்தது, 2 பக்கங்களுடையது. கர்த்தருடைய பட்டயம் சொல்றோம், கர்த்தருடைய சத்தியம் எப்படி இருபுறம் உள்ள பட்டயமோ, அந்த பட்டயத்துக்கு 2 பக்கம் இருக்குதோ, அதே போல இந்த கற்றைக்கு 2 பக்கம். வலது கையில ஒரு முனையை பிடிக்கணும், இடது கையில ஒரு முனையை பிடிக்கணும். அந்த 2 முனையையும் பிடிச்சு அப்படி ஒன்னோடு ஒன்று திரிச்சு அதை இணைச்சு அதை ஒரு முடிச்சு போடும் போதுதான் அங்கு கட்டப்படுகிற அனுபவம். அப்போ ஒரு கற்றைக்கு 2 பகுதி காண்பிக்குது.
அந்த 2 பகுதி என்ன? நல்ல பரிசுத்தவான்களுடைய, நல்ல பரிசுத்தவாட்டிகளுடைய கர்த்தரை சார்ந்து ஊழியர்களுடைய ஊழியம் ஒன்று ஜெபமாயிருக்கும், 2வது தரிசனமாயிருக்கும். இந்த ஜெபம் இல்லாமல் தரிசனம் மட்டுமே ஊழியமா இருந்தால் விளங்கவே விளங்காது. ஓ சோத்திரம், தரிசனம் இருக்குது, ஜெபமே இல்லை என்றால் ஊழியம் வளரவே வளராது, குடும்பம் வளரவே வளராது. இது ஊழியக்காரர்களுக்கும் சபைக்கு மட்டும் கிடையாது, விசுவாசிகளுக்கும் இந்த உபதேசம், இந்த சத்தியம் பொருள். ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கிற ஜெப வீரனாய் இருக்க வேண்டும், ஜெபிக்கிற வீராங்கனையாய் இருக்க வேண்டும். அதே சமயத்துல உங்க குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து நல்ல தரிசனமும் இருக்க வேண்டும். நல்ல தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஜெபம் என்று சொன்ன உடனே அங்க ஜெபிக்கிற இடத்துக்கு ஓடுறது, இங்க ஜெபிக்கிற இடத்துக்கு ஓடுறது, அங்க உபவாச கூடத்துக்கு போறது, இங்க 7 மணி நேரம் ஜெபத்துக்கு போறது, அங்க 12 மணி நேரம் ஜெபத்துக்கு போறது, இங்க ஒரு உபவாச 24 ஒரு ஜெபத்துக்கு போறது, அங்க பௌர்ணமி ஜெபத்துக்கு போறது, இங்க அமாவாசை ஜெபத்துக்கு போறது. கேட்டா அங்கெல்லாம் போனாக்கா நல்லா ஜெபிக்க முடியுது பாஸ். நான் சொல்றேன், நீங்க போங்க, நான் உங்களை தப்பு என்று சொல்லல, அது உங்களுடைய சுதந்திரம். ஆனால் இப்படி அங்கேயும் இங்கேயும் அவர்கள் கூட்டம் இவர்கள் கூட்டத்துக்கெல்லாம் போய் ஜெபிக்கிறதை விட்டுட்டு 7 மணி நேர ஜெபத்திலையும் 12 மணி நேர ஜெபத்திலையும் அமாவாசை ஜெபத்திலையும் பௌர்ணமி ஜெபத்திலையும் கலந்துக்கிறத விட உங்க வீட்டுக்குள்ள, உங்க அறைக்குள்ள, உங்க ஆலயத்துல, உங்க சபையில, உங்க ஸ்தலத்துல உருப்படியா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. உருப்படியா வெறும் 2 மணி நேரம் அந்த நீங்க தனித்து இருந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபிச்சு பாருங்க. அந்த அருமையான சணல் கற்றையின் ஒரு பகுதி உங்க கைக்கு வந்துடும். அப்புறம் அந்த ஜெபிக்க 2 மணி நேரம் தினம் ஒதுக்கி நேரம் எடுத்து நடு ராத்திரியிலோ அத்த ராத்திரியிலேயோ பொழுது விடுவதற்கு முன்பாகவோ அல்லது ஏதோ ஒரு சமயத்தில் நேரத்தை ஒதுக்கி நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தரிசனம் தானாவே வந்துடும். எரேமியாவை அழைக்கும் போதே கர்த்தர் கேட்டார், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? அவன் ரொம்ப கியூட்டா சொன்னான், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன், பொங்குகிற பானையை காண்கிறேன். தரிசனத்தை காமிச்சுதான் கர்த்தர் அழைத்தார். எரேமியாவின் ஊழியம் தரிசனத்தின் ஊழியம், தானியேலின் ஊழியம் ஜெபத்தின் ஊழியம். இந்த ஜெபமும் தரிசனமும் சேர்ந்து விட்டால் நம்முடைய ஜீவியம் இருமுனை உள்ளதான அந்த சணல் கற்றையை போல நல்ல ஆசாரிய வஸ்திரமாய் மாறிவிடும். அல்லேலூயா. இப்போ இந்த சணல் கற்றைக்கு 2 பேரை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு தேவ மனுஷன் எரேமியா, 2வது தேவ மனுஷன் தானியேல். இந்த 2 பேரையுமே பாருங்களேன். கர்த்தர் நல்லவே, அவர்கள் கர்த்தருடைய ஆசாரியத்துவத்தின் வார்த்தை நிறைந்தவர்களா இருந்தார். எரேமியாவின் வார்த்தையை கேட்டாக்கா ராஜாக்களும் இஸ்ரவேலர்களும் யூதர்களும் நடுங்கி கிடுகிடுத்து போனார். தானியேலின் வார்த்தைகளை கேட்டால் அங்க இருக்கிற ஞானதிருஷ்டிக்காரர்கள், அங்க இருக்கிற மந்திரவாதிகள், அங்க இருக்கிற கல்தேயர்கள், அங்க இருக்கிற ஜோசியக்காரர்கள், அங்க இருக்கிற மந்திரிகள், பிரபுக்கள், ராஜாக்கள் எல்லாரும் வாய் பொத்தி கை கட்டி அப்படியே அமைதியாயிடுறாங்க. என்ன தானியேலின் வார்த்தை அப்படி. காரணம், தானியேலுடைய கச்சை, சணல் கச்சை ஒரு பகுதி ஜெபமாயிருந்து, எரேமியாவின் சணல் கற்றை ஒரு பகுதி தரிசனமாயிருந்து. இந்த ஜெபமும் தரிசனமும் சேர்ந்த போது பிரிந்து கிடக்கிற சணல் கற்றை இப்ப ஒரு பகுதியாய் வருகிறது. அது அப்படியே மகிமையாய் மாறுது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த சணல் கற்றையை குறித்த
ஓ சோத்திரம், இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன் இந்த சணல் கத்தியை குறித்த ஒரு வார்த்தை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 2:18. சாமுவேல் என்னும் பிள்ளையானான், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையானான், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். இப்போ இந்த சணல் நூல் கச்சை என்பது, சணல் நூல் வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. ஆமென். எலியாவும் யோவா ஸ்நானகனும் எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்களோ, இப்போ எரேமியாவும் சூத்திரம் தானியேலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். அதற்கு இந்த சாமுவேல் உடுத்தி இருந்த சணல் கத்தை, சணல் வஸ்திரம் ஒரு ஆதாரம். நான் கேட்கிறேன், நான் அல்ல, எனக்குள்ள ஆவியானவரை கேட்கிறார், நீங்கள் கர்த்தருக்காக என்ன ஊழியம் செய்தீர்கள்? இல்லாட்டி கர்த்தருக்காக என்ன ஊழியம் செய்கிறீர்கள் இப்பொழுது? இல்ல, இதுவரைக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யல, சந்தோஷம், தப்பு கிடையாது. இப்பயும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யல, சரி, பெரிய பாவம் கிடையாது. ஆனா இனிமேலாகிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் இருக்காதீர்கள். 1 சாமுவேலை போல சொல்லும் அடியான் கேட்கிறேன் என்கிற ஒரு சூத்திரம் கீழ்ப்படுதலின் ஊழியத்தை செய்யுங்க. இல்லாவிட்டால் எரேமியாவை போல தரிசனம் பார்த்து சொல்லுகிற தரிசன ஊழியத்தை செய்யுங்க. இல்லாவிட்டால் எனக்கு கீழ்ப்படியெல்லாம் அடங்கெல்லாம் தெரியாது பாச, நிமிர்ந்துதான் நிற்பேன். எரேமியா மாதிரி ஆவிக்குரிய கண்ணெல்லாம் கிடையாது, தரிசனம் எல்லாம் தெரியாதா? பரவாயில்ல, விட்டுருங்க. ஆனா உங்களால் ஜெபிக்க முடியும்ல? பக்கத்து வீட்டுக்காரனுக்கா ஜெபிக்க முடியும்ல? உங்க பஸ்ல டிராவல் பண்றவங்களுக்கா ஜெபிக்க முடியும்ல? உங்க கம்பெனில உங்களோடு சிரிச்சு பேசி வேலை செய்யறவங்களுக்கா ஜெபிக்க முடியும்ல? உங்க வீட்டிலேயே, உங்க குடும்பத்திலேயே, உங்க பையன், உங்க பொண்ணு, உங்க மருமகன், உங்க பேரன், உங்க பேத்தி, உங்களுடைய சொந்தக்காரர், உங்க இனத்துக்காரர் எத்தனை பேரு இன்னைக்கு கர்த்தருக்குள் இல்ல? அவங்களுக்காக அட்லீஸ்ட் நீங்க ஜெபிக்கவாது செய்யலாம்ல? இதுவும் ஒரு ஊழியம் தானே. மேடையில ஏறுறது மட்டும் ஊழியம் கிடையாது, மைக்கு பிடிக்கிறது மட்டும் ஊழியம் கிடையாது, பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் அது போஸ்டர் போறது மட்டும் ஊழியம் கிடையாது. இது இந்த ஜெபமும் ஒரு ஊழியம் தான். ஆக மொத்தம் 2வது கச்சை, சணல் கச்சை, அது ஜெப ஜீவியத்தையும் தரிசன ஊழியத்தை காண்பிக்கிறது. நாம் தேவனுக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக செய்வோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 3வதாக ஒரு வித்தியாசமான கச்சையை உங்களுக்கு காண்பித்து நான் தேவனுடைய வார்த்தையை முடிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். 3வது கச்சை வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தல் 1:13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அல்லேலூயா. இங்கு 3வது ஒரு கச்சையை பார்க்கிறோம். இந்த கச்சைக்கு பெயர் பொற்கச்சை. இந்த பொற்கச்சையை யார் அணிந்திருக்கிறார்கள் என்பது தான் இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று, முக்கியமானது. இந்த யார் அணிந்திருக்கிறார்கள்? சதுர் மனுஷகுமாரன் அணிந்திருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷகுமாரன் என்பது யாரை குறிக்கிறது? பிதாவாகிய தேவனால் நேசித்து அனுப்பப்பட்ட ஒரே குமாரனும் ஏக சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து தான் மனுஷகுமாரன்.
அப்படியானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த பொற்பச்சையை அவரே அணிந்திருக்கிறார். இரண்டாவது, இந்த பொற்பச்சையை அவர் எங்கே அணிந்திருக்கிறார்? அந்த வசனம் சொல்லுது, ஓ சோத்திரம், மார்பு அருகே கட்டி இருக்கிறார். இப்ப இந்த பொற்கச்சை என்றால் என்ன? இந்த பொற்கச்சை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 15:6. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த பொற்கச்சை என்பது எதை குறிக்கிறது? ஒன்று சுத்தத்தை குறிக்கிறது, இரண்டாவது பிரகாசத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை கிருபை உண்டாவது. முதலாவது பார்த்தோம் வார்க்கச்சை. அது ஒரு மனுஷனை பரலோகத்துக்கும் ஒரு மனுஷனை இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும் கொண்டு போனது. இரண்டாவது பார்த்தோம், ஓ கர்த்தர் நல்லவன், சணல் கச்சை. அது ஜெபஜீவியத்தையும் தரிசன ஊழியத்தை காண்பிக்கும். இங்கு மூன்றாவது பார்க்கிறோம் பொற்கச்சை. இந்த பொற்கச்சை என்பது ஒன்று சுத்தத்தையும் இரண்டாவது பிரகாசத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. இதிலே சுத்தம் என்றால் என்ன, பிரகாசம் என்றால் என்ன? சுத்தம் எதை குறிக்கிறது, பிரகாசம் எதை குறிக்கிறது? சுத்தம் என்பது பூமிக்குரியது, பிரகாசம் என்பது பரலோகத்துக்குரியது. பரலோகத்திலே சுத்தம் தேவை கிடையாது, பரிசுத்தம் தான் தேவை. ஆனா இங்கு சுத்தம் தான் சொல்லப்படும். அப்போ சுத்தம் என்பது பூமிக்குரியது. பேச்சிலே சுத்தம், நாக்கிலே சுத்தம், பார்வையிலே சுத்தம், வஸ்திரத்திலே சுத்தம், நடையிலே சுத்தம், உடையிலே சுத்தம், வீட்டு பாண்டங்களில் சுத்தம், பயன்படுத்துகிற பொருட்களில், ஓட்டுகிற வாகனத்தில் சுத்தம், போடுகிற பாதரத்தை, கால் செருப்பு முதல் மேலே போடுகிற சட்டை வரைக்கும் சுத்தம். இது எல்லாம் சுத்தமாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் சொல்றோம், 1ஆம் தேதி காலையில வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வரும்போது 3 மணிக்கு ஏஞ்சி பல்லு வளர்த்துங்க, முகத்தை கழுவுங்க, தலையை சீவுங்க, பவுடர் போடுங்க, படுக்கை வஸ்திரத்தை போட்டுட்டு சமூகத்துக்கு வராதிங்க, முடிஞ்சா ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வாங்கணும். ஏன்னாக்கா இது தேவனுடைய சன்னிதானம். அங்க தேவை எடுத்த உடனே பரிசுத்தம் கிடையாது, முதலாவது சுத்தம். இந்த சுத்தத்தை கடைபிடிக்க தெரியணும். இங்க இருக்கிற வீடு சுத்தமா இருக்கணும். சில ஐஸ்வர்யவான்கள் பார்த்திருக்கேன், நல்ல படித்த பிள்ளைகள், செல்வந்தர்களை பார்த்திருக்கேன், நல்லாதான் இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜகுமாரன் போலவும் ராஜகுமாரத்தை போலவும். ஆனா வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தாக்கா அந்த சோதோம் ஒரு மூலையில இருக்கும், கொமரா ஒரு மூலையில இருக்கும், தீரு ஒரு மூலையில இருக்கும், பயங்கரமான பட்டணங்கள்லாம் அங்கங்க குமிஞ்சு கிடக்கும். ஒரு பக்கம் நாற்றம், ஒரு பக்கம் வீச்சம், இதுக்கு நடுவுல ஒரு குழம்பு வாசம். நாற்றமும் வீச்சத்துக்கு நடுவுல வாசனை இருந்தா எப்படி இருக்கும்? தேவ பிள்ளைகள் சத்தியத்தை கேட்கறது பெருசு கிடையாது, அந்த சத்தியத்தின்படி சுத்தமுள்ளவர்களா மாறணும். இந்த பொற்கச்சைக்கு தேவை முதலாவது சுத்தம், அது பூமியின் வாழ்க்கையை காண்பிக்கிறது. இரண்டாவது பிரகாசம். ஏன் இந்த பிரகாசம் என்பது பரலோகத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கு சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, கிறிஸ்துவே வெளிச்சமாயிருக்கும். அந்த வெளிச்சம் பூமிக்குரிய வெளிச்சமாயிராமல் அது பிரகாசம் என்கிற ஒரு வெளிச்சமாயிருக்கும். அது மகா வெளிச்சமாக மகா பிரகாசமாயிருக்கும். அந்த சோத்திரம் பரலோகத்தின் பிரகாசத்தை பூமியில கொண்டு வர முடியுமா? பரலோகத்தின் பிரகாசத்தை பூமியில யாராவது காமிச்சிருக்காங்களான்னு கேட்டாக்கா 2 பேர் பரலோகத்தின் பிரகாசத்தை பூமியிலே கொண்டு வந்தாங்க.
2 பேர் பரலோகத்தின் பிரகாசத்தை பூமியிலே நிரூபித்து காட்டினாங்க. ஒன்று மோசே என்கிற தீர்க்கதரிசி, 2வது இயேசு என்கிற மனுஷகுமாரன். மோசே இந்த பரலோகத்தின் பிரகாசத்தை கொண்டு வருகிற மனுஷனா இருந்தபடினாலதான் அவருடைய முகம் பயங்கரமாய் பிரகாசித்தது. தலையில முக்காடு போட வேண்டியதாய் வந்தது. அதை பார்த்தவர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பித்தார்கள். 2வது இந்த பரலோகத்தின் பிரகாசத்தை பூமியிலே கொண்டு வந்தது யார் எங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல இயேசுவின் வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கப்படாத வெளுப்பாகவும் அது பிரகாசித்தது. அவருடைய முகம் பிரகாசித்தது. இப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பூமியின் சுத்தத்தை பரலோகத்துல கொண்டு போறது கஷ்டம். ஆனா பரலோகத்தின் பிரகாசத்தை பூமியில இருக்கும் போதே அனுபவிக்க முடியும். இதுதான் பொற்கச்சை. இந்த பொற்கச்சை என்பது என்ன? பொற்கச்சை என்பது பொன்னினால் செய்யப்பட்டது, நல்ல தங்கத்தினால் வடிப்பமாய் வடிக்கப்பட்ட. நீங்க தங்க ராஜ்யத்துல அந்த தங்கத்தினால் செய்த ஸ்தலத்துல நீங்க போய் பிரவேசிக்கணும் அப்படின்னா, எனக்கு அன்பான சகோதரி, எனக்கு பிரியமான சகோதரரே, ஊழியக்காரர்களே, உங்க வீட்டுடைய சமயக்கட்டு, நீங்க காலையில போய் நுழைகிறதான 2 பாத்ரூம் போகிற டாய்லெட் முதற்கொண்டு எல்லாம் சுத்தமா இருக்கணும். சோத்திரம். கம்பெனிக்கு போகும்போதும் ஆபீஸ்ல உட்காரும் போது மட்டும் சிலுக்கு வஸ்திரத்தை உடுத்துவதல்ல, உங்களுடைய தனிப்பட்ட பொருட்கள் முதற்கொண்டு எல்லாம் சுத்தமா இருக்கணும். 2வது அந்த பிரகாசம், அது தேவனே உங்களுக்கு கொடுக்கும். அந்த பிரகாசத்தின் ஜீவியத்தை ஆண்டவரிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, அந்த சூரியனும் இல்லாதே சந்திரனும் இல்லாதே கர்த்தரே பிரகாசிக்கிற அந்த இடத்துக்கு போவதற்கு இந்த பொற்கச்சையாய் என்னை மாற்றி கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இப்போ இந்த பொற்கச்சை என்பது எதை காண்பிக்கிறது? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, நாம் முழு மனுஷனும் அப்படியே உண்மை போல மாறணும் அப்படின்றத விட ஆண்டவர்கிட்ட தாழ்மையா ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாப்பா, உங்களுடைய இடுப்புல கட்டி இருக்கிற அந்த பொற்கச்சையா என்னை மாத்துங்க. நான் ஒரு சாதாரண பொற்கச்சையா இருந்துக்கிறேன், உங்களுடைய இடுப்பு வஸ்திரங்களை கட்டிட்டு இருக்கிறேன், அந்த பொற்கச்சையா இருந்துக்கிறேன்னு சொல்லி தாழ்த்தி ஜபிச்சு பாருங்களேன். மகிமையின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் உங்களை பொன்னாகவே மாற்றி விடுவார். அந்த பொற்கச்சையை போலவே கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார். நம்ம ஆண்டவருடைய முகமா இருக்கணும், காலா இருக்கணும், தலையா இருக்கணும், அப்படியெல்லாம் விட அவருடைய இடுப்பில் கட்டப்பட்ட பொற்கச்சையாய் அவருடைய மார்பருகே கட்டி இருக்கிற, அவருடைய மார்பிலே அணிந்திருக்கிற அந்த பொற்கச்சையா நம்ம மாறினாலே நாம் ராஜ்யத்துல நுழைஞ்சிடலாம், பரலோகத்துல நுழைஞ்சிடலாம், கர்த்தரிடத்தில் நுழைஞ்சிடலாம், ஆட்டுக்குட்டியானிடத்தில் நுழைஞ்சிடலாம், வெள்ளை சிங்காசனத்தை பார்த்திடலாம், கண்ணாடி கடலண்டையில போய் நடந்துடலாம், மாதந்தோறும் புது கனிகளை பொத்திக்கலாம், நீரூற்றில விளையாடலாம், பிதாவாகிய தேவனை தரிசிக்கலாம், 24 மூப்பர்களை கண்டு அவர்களோடு பரிசுத்தே பரிசுத்தே பரிசுத்தர் என்று போற்றிக்கொண்டே இருக்கலாம், மகா தூதர்களை எங்கு காணலாம், ஆதி பரிசுத்தவான்களோடு தேவனை துதித்து மகிமைப்படுத்தலாம். இதெல்லாம் நமக்காகத்தான். அப்படியானால் நாம் பொற்கச்சை அணிந்தவர்களாய் பொற்கச்சைகளாய் மாற வேண்டும். இன்றைக்கு அருமையான 3 கச்சைகளை குறித்து ஆழ்ந்த சத்திய உபதேசங்களையும் புரிந்து கொள்ளுதலோடும் ஆசீர்வாதத்தோடும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இதை வெறும் செய்தியாய் கேட்டுவிட்டு பாஸ்டர் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்றாரு, அருமையான விளக்கம்லாம் கொடுக்கிறாரு அப்படி என்று சொல்லி அழிஞ்சு போற சர்டிபிகேட்டை நீங்க எனக்கு கொடுக்கறத விட்டுட்டு நீங்கள் நித்திய ராஜ்யம் என்கிற அந்த சர்டிபிகேட்டில் உங்களுடைய பெயர் பதியப்பட ஆயத்தமாகும். இந்த செய்தியை திரும்ப போட்டு கேளுங்க, தெரிந்தவர்களுக்கு அனுப்புங்க.
சில ஊழியத்தை செய்யுங்க, எப்படியாகலும் நானும் ஒரு கச்சையாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். கச்சை என்பது இடுப்பிலே மார்பிலே கட்டி கொள்வது. இந்த 4வது மாதத்தின் கடைசி நாளிலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை நல்ல வார்க்கச்சையாய் மாற்றுவாராக. தேவன் நம்மை சணல் கச்சையாய் மாற்றுவாராக. தேவன் நம்மை பொற்கச்சையாய் மாற்றி பரலோகத்தில் பிரவேசிக்க இயேசு அண்டை போய் நிற்க கர்த்தர் நமக்கு தயை செய்வாராக. கண்களை மூடி கோப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே சதுரோம் 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 சதுரோம். ஹalleluya hallelujah ரீபல கத்தொலியா கர பகதர ரீபாட கதகதன கத்து ரகதன கந்தி கதகது ரக்கா தகதர வரதி லீபல் லண்ட தம்மா டகதன கந்தி கண்டன மௌத்துடி கத்தல பந்தே கத்திகத்த நத்தி தக்கத்த ரமா ஈக்கத்த கத்து கத்த கத்தர பௌது யக்கத்த ரக்கத்த ஈகதரே கக்கரதி. உண்மையாய் கண்களை மூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் இந்த அற்புதமான அபிஷேகம் வந்து இறங்குவதாக. ஒரு கட்டுப்பாட்டின் அபிஷேகம் வந்து இறங்குவதாக. பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுகிற எலியாவின் அபிஷேகம் வந்து இறங்குவதாக. இயேசுவுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற யோவா ஸ்நானனுடைய அபிஷேகம் வந்து இறங்குவதாக. எரேமியாவின் தரிசனத்தின் அபிஷேகம் இறங்குவதாக. தானியேலின் ஆண்டவரே சதுர ஜெபத்தின் அபிஷேகம் இறங்குவதாக. ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் சொர்க்கத்தின் அபிஷேகம் இறங்குவதாக. அது சுத்தத்தின் அபிஷேகமாய் இறங்குவதாக. ஆண்டவரே சொர்க்க பிரகாசத்தின் அபிஷேகமாய் இறங்குவதாக. உங்களுடைய பிள்ளைகளை எப்படி ராஜ்யவாசிகளாய் மாற்றுவீராக. நாங்களும் ராஜ்யத்திலே நுழைய எங்களோடு அநேகரை அழைத்து செல்ல ஆண்டவர் மாற்றுவீராக. உம்முடைய பொற்கட்டையாக ஆண்டவருடைய மார்பருகே கட்டப்பட்டவர்களாக எங்களை மாற்று ஆண்டவரே. கபோலி கத்திக்கத்துன்ன மீதிரியாக்க நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல இந்த ராத்திரி நேரத்தில் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நீருடைய பிள்ளைகளை கொண்டு அந்தவரே கச்சைகளை குறித்து தெளிவாய் விளங்கி இருக்கு. விசேஷமாய் மனுஷகுமாரன் மார்பருகே அணிந்திருக்கிற அந்த பொற்கச்சையாய் மாற்றி பூமியிலே வாழ்ந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் உம்முடைய மார்பிலே சாய்கிறவனாய் இருந்தான். அதனால தான் அவன் பரலோகத்தை போய் பார்த்து திரும்பி வருகிற மனுஷனாயிருந்தான். நாங்களும் உம்முடைய மார்பிலே சாய்கிறவர்களாய் அதனால் மார்க்கத்தையை ஆண்டவரே நாங்களும் முடித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாற்றி அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானை போல பரலோகத்தை காண உதவி செய்யும். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட செய்தியின்படி மார்க்கத்தையாகும், தனல் கச்சையாகும், நல்ல பொற்கச்சையாகும் ஒரு பிள்ளைகளை மாற்றி இந்த செய்தி ஜனங்களை உருவாக்க அநேகருக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கட்டும். எத்தத்துக்கும் பரவி பாயட்டும். நீர் மகிமைப்படும். என்னை மறைத்து பாதத்தின் கீழாய் தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். இரவிலோட பிள்ளைகளுக்கு நல்ல தெரிவித்தாரும். நாளை அதிகாலை 3:30 மணிக்கு இருக்கிற வாக்குத்தத்தை தீர்க்க தரிசன கூட்டங்களில் அன்றவரே பரிசுத்தத்தோடும் சுத்தத்தோடு வந்து கலந்து கொள்ள எல்லாருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.